ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஷா ஒயர் பாஸ்கெட்ஸ். இன்றைக்கி இந்த கூடைகளோட அளவு பார்க்கலாம். 2 ஸ்மால் சைஸ் கூட, ஒரு சின்ன மார்க்கெட் சைஸ் கூட, 3 பிக் சைஸ் மார்க்கெட் கூட போட்டிருக்கிறேன். இதோட அளவுகள் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுறேன் எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க ஃபஸ்ட்டில் இந்த கிராஸ்கட் கூடையோட இந்த கிராஸ்கட் சிவன்கண் கூடையோட அளவுகள். அடியோட நீளம் 27 பூ, அகலம் 12 பூ வச்சுருக்கிறேன். எல்லோவில் 15 ஒயரும், ப்ளூவில் 12 ஒயரும் எடுத்துருக்கிறேன். ஒரு ஒயர் வந்து 8 அடியில் எடுத்துருக்கிறேன். நார்மலாக நம்ம எப்படி அடி போடுவோமோ சாதா கூடைக்கு அந்த மாதிரி 12 லைன் வந்து இந்த அடி போட்டிருக்கிறேன். அதாவது 27 பூ வச்சு 12 பூ அகலம் போட்டிருக்கிறேன். 4 நாளாக இந்த 3 கட்டமாக இதை பிரிச்சுட்டு முதல்ல வந்து நார்மல் நாட்டில் பேஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா 2 ஒயரையாக சேர்த்து இந்த மாதிரி ஒரு பூ போட்டுக்கணும் சாதா நாட்டில். அதுக்கப்புறம் மேலே வர்றதை மாற்றி இந்த மாதிரி சிவன்கண் நாட் போடணும். இந்த கூடை வந்து சாதா ஹேண்டில் போடாமல் நம்ம இந்த கட்டை பைங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வர பிளாஸ்டிக் ஹேண்டில் இதுக்கு வச்சுருக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்லா மாடலாக இருக்குது. அடியிலையும் இந்த மாதிரி நான் கேப் விட்டுருக்கிறேன். அதாவது நம்ம குச்சி சொருக்கும் போது இந்த மாதிரி நடுவில் ஒரு 3 லைனுக்கு மட்டும் சொருகாமல் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் குச்சி சொருகி இருக்கிறேன். அதனால் இது பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ஃபிஷ் கட் மாடலில் அழகாக வந்திருக்குது. இந்த கூடையை நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த கிராஸ்கட் சிவன்கண் கூடையோட அளவுகள் பார்க்கலாம். இதுக்கு வந்து எல்லோவும் காஃபி ப்ரௌனும் எடுத்துருக்கிறேன். இதுக்குமே மொத்தம் 54 ஒயர். ப்ரௌன் கலரில் 30 ஒயரும், எல்லோ கலரில் 24 ஒயரும் எடுத்துருக்கிறேன். மொத்தம் 54 ஒயர் எடுத்துகிட்டு இந்த கூடையை போட்டிருக்கிறேன். 2 ஒயராக சேர்த்து மொத்தம் 27 பூ போட்டுக்கணும். அதை 3 பூவாக ஜாயின் பண்ணால் இந்த மாதிரி நம்மளுக்கு கட்டம் கிடைக்கும். அதுக்கப்புறமா 2 பக்கமும் 7 லைன் கிராஸ் கட்டில் போட்டுட்டு மூளையில் ஒரு லைன் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த கூடையை நான் போட்டிருக்கிறேன். இது வந்து 2 ரோல் பிடிக்கும். அடுத்ததாக சின்ன சைஸ் மார்க்கெட் கூட பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு எனக்கு 2 ரோல் செலவாச்சு. டார்க் க்ரீனில் ஒரு ரோலும், சாண்டல் கலரில் ஒரு ரோலும் எடுத்துருக்கிறேன். ஒரு ஒயர் 6 அடியில் மொத்தம் 25 ஒயர் எடுத்துருக்கேன். க்ரீன் கலரில் 15 ஒயரும், சாண்டல் கலரில் 10 ஒயரும் எடுத்துருக்கிறேன். அடியில் 5 க்ரீன் கலர் ஒயர் வந்து ஃபஸ்ட்டு அடி போட்டுட்டு இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3 சாண்டல் கலர் போட்டிருக்கிறேன். மொத்தம் 11 லைன் வந்து அடியோட அகலம், 25 பூ வந்து நீளம் போட்டிருக்கிறேன். ஹைட்லேயும் 5 ஒயர் வந்து மாற்றி அதாவது 5 லைன் மாற்றி போட்டிருக்கிறேன். ஹைட் வந்து 24 பூ போட்டுட்டு ஒரு பூ உள்ளே மடித்து விட்டுருக்கிறேன். இந்த கூடை போடுறதுக்கு கைப்பிடியோடு சேர்த்து 2 ரோல் கரெக்டாக செலவாகும். நெக்ஸ்ட்டு 3 பிக் சைஸ் மார்க்கெட் கூட போட்டிருக்கிறேன். இந்த கூடை போடுறதுக்கு ஒரு 2 ரோல்லேருந்து 3 ரோல் வரைக்கும் செலவாகும். ஏன்னா ஒயரோட திக்னஸ் பொறுத்து இதோட ஒயரோட அளவுகள் வந்து மாறுபடும். இந்த கூடை போடுறதுக்கு ஒரு ஒயர் 7 அடியில் மொத்தம் 27 பூ வச்சுருக்கேன். அடியோட நீளம் 27 பூ, அகலம் வந்து 10 பூ போட்டிருக்கிறேன். சென்டரில் 2 ஒயலட், 2 சைட்லேயும் 3 க்ரீன், அதுக்கப்புறம் ஒரு ஒயலட் போட்டுட்டு மேலே வந்து 24 பூ போட்டு ஒவ்வொரு பூ உள்ளே மடித்து விட்டுருக்கிறேன். சின்ன கட்டம் டிசைன் கூடன்றதுனால வந்து 3 பூவாக இந்த கட்டத்தை வச்சுருக்கிறேன். இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக இந்த ஆப்பிள் க்ரீன் வித் மெரூன் கலர் கூடையோட அளவுகள் பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு மொத்தம் க்ரீனில் 20 ஒயரும், மெரூனில் 8 ஒயரும் எடுத்துருக்கிறேன். இங்கே நடுவில் 2 மெரூன் வச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு மெரூன் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 5 க்ரீன் வச்சுருக்கிறேன். கூடையோட நீளம் 28 பூ, அகலம் வந்து 10 பூ. அந்த கூடைக்கு வச்ச மாதிரி 2 மெரூன், 3 க்ரீன், இந்த லாஸ்ட்டில் ஒன்று, இந்த லாஸ்ட்டில் ஒன்று மெரூன் கலர் ஒயர் வச்சுருக்கிறேன். அப்புறம் சுத்து ஒயர் வந்து ஃபஸ்ட்டு மெரூன் கலரில் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து 5 க்ரீன், 2 மெரூன், அதுக்கப்புறம் மேலே 10 க்ரீன், அதுக்கப்புறம் மேலே 2 ரெட்டு, மீதி 6 லைன் வந்து க்ரீன் போட்டுட்டு ஒரு லைன் உள்ளே மடித்து விட்டுருக்குறேன். இந்த கூடையோட டிசைன் பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கடுத்து தான் இந்த ப்ளூ கலர் கூடையோட அளவுகள் பார்க்கலாம். இந்த கூடையோட கலர் காம்பினேஷன் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த கூடை போடுறதுக்கும் ஒரு ஒயர் 7 அடியில் 27 பூ எடுத்துருக்கிறேன். அடியோட நீளம் 27 பூ, அகலம் 10 பூ. நார்மலாக மற்ற கூடைங்களுக்கு வச்ச மாதிரியே தான் இதையும் வந்து நான் பிரிச்சுருக்கிறேன். 2 எல்லோ,
3 ப்ளூ, இந்த லாஸ்ட்டில் ஒன்று, இந்த லாஸ்ட்டில் ஒன்று எல்லோ, அதுக்கப்புறமா ஒரு லைன் வந்து எல்லோ சுத்து ஒயர் வச்சு போட்டுட்டு மேலே 7 7 ப்ளூ லைன் போட்டிருக்கிறேன். இங்கே லாஸ்ட்டில் மட்டும் 5 ப்ளூ லைன் போட்டிருக்கிறேன். ஏன்னா ஹைட் வந்து 24 வந்துருச்சு, அதனால் இங்கே வந்து 5 லைன் மட்டும் ப்ளூ போட்டிருக்கிறேன். நடுவில் 2 எல்லோ போட்டிருக்கிறேன். இந்த கூடையோட ஒரு ஒயர் அளவு வந்து அதே போல் தான் 7.5 அடி எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு ஒயர் திக்னஸாக இருந்ததுன்னா ஒரு சில டைமில் 7.75 8 அடி கூட பிடிக்கும். அதாவது ஒரு கூடைக்கு 3 ரோல் கூட செலவாகும். ஒயரோட திக்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2.5 ரோல்லையே போட்டுடலாம், அல்லது 2.25 ரோல் கூட தேவைப்படும். இப்போ இந்த ஒயலட் கலர் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த கூடையோட அளவு பார்த்தீங்கன்னாலுமே 7.5 அடி தான் வச்சுருக்கேன். ஆனாலுமே வந்து அதோட ஹைட் ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒயரோட அகலம் வந்து அது கொஞ்சம் கம்மி, அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. அதனால் ஒயர் வந்து கரெக்டாக இவ்வளோ தான் பிடிக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு சில டைமில் அதிகமாகவும் தேவைப்படலாம், அதாவது 2.5 ரோலுக்கு மேலேயும் தேவைப்படலாம். ஒரு சில டைமில் ஒரு 2 ரோல் ஒரு கலர்லேயும் ஒரு ரோல் இன்னொரு கலர்லேயும் வாங்கிக்கோங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு 3 ரோல் வச்சுருந்தீங்கன்னா தான் கைப்பிடியெல்லாம் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கூடையோட அளவுகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கூடையோட விலைகள் எல்லாம் தெரியணும்னு சொன்னால் நீங்கள் நான் கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக இதோட விலைகள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.